ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு ஹெல்த்தியான சுண்டல் ரெசிபி எப்படி செய்யறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மஞ்சள் பூசணிக்காவை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 3 மினிட்ஸில் நல்லா குக் ஆயிரும். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 1 கப் ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அதை சூடுலேயே கிளறுங்க. மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. மாவு எல்லாத்தையும் உருட்டி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரெடி பண்ண மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சுண்டல் ரெடி பண்ணுங்க. இந்த ஷேப்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரெடி பண்ண சுண்டல் எல்லாமே ஒரு ஸ்டீமரில் எடுத்து வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண சுண்டலை ஆட் பண்ணிக்கோங்க. 1 மினிட்க்கு அப்புறம் ஃபைனலி துருவி வச்ச தேங்காய் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பம்ப்கின் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.